ஐடிசி லிமிடெட் ஸ்டாக்கோட பிரைஸ் ரொம்ப லோ போயிட்டு இன்னைக்கு கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். இந்தியன் பேங்க் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 5 வருஷமா அவங்களோட growth ரொம்ப நல்லாவே இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். நம்ம ட்ராக் பண்ற ஒரு சில ஸ்டாக்கை பத்தியும் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில ஸ்டாக்கை பத்தி கேட்டிருந்தாங்க. அதை பத்தியும் பார்க்க போறோம். லாஸ்டா லிக்கர் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஒரு சரக்கு கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம். முதலீட்டாளர்களுக்கு ஏகப்பட்ட லாபம் வந்து கொடுத்துருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நிறைய ஐடியா இருக்கு. அது கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாக்கை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஐடியா ஒன்று வந்து பார்த்துடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா வரவங்க இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப நாளா இருக்கவங்க வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து அதிகப்படியான லாபம் கிடைச்சதுன்னா நம்மக்கிட்ட அதிகமான காசு கிடைக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேல்யூவேஷனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு ரொம்ப பெரிய அமௌண்ட்டை நம்ம வந்து சம்பாதிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம்னா நம்ம தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். கேம்பிளிங் பண்ணுறவங்க இந்த சூதாடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சூதில் அவங்களால அதிகப்படியான பணம் வந்து சம்பாதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் வந்து சம்பாதிப்பாங்க. ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அந்த பணத்தை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பணத்தை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒரு சில வருஷங்கள் கழித்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பணம் வந்து இருக்கும். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல நல்ல ஒரு குரோத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு சின்ன அமௌண்ட்டை நம்ம வந்து முதலீடு பண்ணாவே அது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துல ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு அதிகப்படியான அமௌண்ட் வேணும், நம்மக்கிட்ட இருக்க சின்ன அமௌண்ட்டை வச்சு பெரிய அமௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம அந்த சின்ன அமௌண்ட்டை வச்சு அப்பப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு அதே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வருடங்கள் போக போக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து மாறும். இதில் ஒரு சில பேர் நினைப்பாங்கன்னா, இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட்டா இருக்கட்டும், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து லாங் டேர்மில் தான் முதலீடு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டுங்க. அவங்க போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 10,000 ரூபாய் 1 லட்ச ரூபா வச்சுட்டு நம்ம வந்து இப்படி 1 லட்ச ரூபா வச்சு நான் வந்து 10 லட்சம் சம்பாதிக்க போகிறேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம பார்த்த முதலீட்டாளர்கள் எல்லாருமே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது கம்மியான ரிட்டர்ன் கிடைச்சாவே அவங்களுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் கிடைக்கும். நம்மக்கிட்ட கம்மியான அமௌண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிட்டே வந்து இருக்கணும். அப்போனா தான் நம்ம அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் வந்து இருக்கும். நிஃப்டி 50 காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆனாங்க. ஆனால் போக போக கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துட்டாங்க. க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆனாங்க. கிட்டத்தட்ட 32 புள்ளி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. 23,437 புள்ளி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் கிடையாதுங்க, மேக்ஸிமம் நிறைய இண்டெக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. எம்ஓ ஸ்மால் 250 0.06% பாசிட்டிவ், பேங்க் பீஸ் 0.33% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.60% பாசிட்டிவ், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 0.11% நெகட்டிவ், கோல்டு 0.70% பாசிட்டிவ், ஆட்டோ 0.38% பாசிட்டிவ், ஐடி 0.34% பாசிட்டிவ், மிட் 150 பீஸ் 0.40% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல டைட்டான், எட்டர்னல், சிப்லா, கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைஸ் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல இன்ஃபோசிஸ், ஹிண்டால்கோ, எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ், அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இருக்காங்க. பார்ப்போம். இன்னைக்கு வியாழக்கிழமை மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவாக தான் நல்லா இருக்கும். இருந்தாலும் நாளைக்கு வந்து வீக்கெண்ட் வேறு வருது. வீக்கெண்ட் ஆனாவே நம்ம மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போவாங்க. இருந்தாலும் இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு 3 நாள் மார்க்கெட் வந்து கீழே தான் இருந்துச்சு. அதனால் நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஐடிசியை பற்றி பார்த்தலாம். ஐடிசியை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஐடிசியோட ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த கம்பெனிக்கு என்ன பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்குன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அதனால இப்போ அந்த அமௌண்ட்டை இவங்களை வந்து அதிகமாக்கி ஆகணும். ஏன்னா டேக்ஸ் வந்து அதிகமாகறனால இவங்களோட ப்ரைஸை இவங்க வந்து அதிகமாக்கி ஆகணும். அதனால அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக வந்து இருக்குது. மேபி கம்மியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த டேக்ஸ் வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலையும் இப்போ ஐடிசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட நஷ்டத்தில் தான் வந்து இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 30% அதிகபட்சம் சொல்கிறேன். லாஸ்ட் 5 வருஷத்தில் 30% ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படின்றது வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஆனால் ரொம்ப பாவாங்க இந்த ஸ்டாக்லலாம் முதலீடு பண்ணவங்க. கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்துருப்பாங்க. திறந்து பார்த்த உடனே கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் ஆகிற மாதிரி இருந்திருக்கும்.
பரவாயில்ல விடுங்க, ஸ்டாக் மார்க்கெட்னா அப்படி இப்படி தான் இருக்கும். பார்ப்போம். மறுபடியும் இப்போ கீழே இறங்கிட்டு மறுபடியும் இந்த ப்ராப்ளம்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுவாங்க, மறுபடியும் கீழே போகும். இதுலேருந்து நம்ம தப்பிக்க ஒரே வழி என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட லாபம் இருக்கும் போது ஓரளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிருச்சு. அதே மாதிரி வேல்யூஷன் கொஞ்சம் ஐடி சைடு வந்து இந்த 550 ரூபாலாம் போகும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த டைமில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் கரெக்டாக அந்த 500 ரூபா வந்ததுக்கப்புறம் இன்னும் 1000 ரூபா போகும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு 10,000 ரூபா போகும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்திருப்பாங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு சூப்பரான கம்பெனியாக இருந்தாலும் அதோட வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும் போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணவங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாலியாக இருப்பாங்க. மறுபடியும் இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துச்சு, இப்போ எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் ஹையில் வாங்கியிருந்தாங்களோ அவங்க கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இப்போ கையில் வாங்கியிருந்தால் வேறு வழியே இல்லை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். இதை விட்டால் வேறு நமக்கு வழியும் இல்லை. பார்க்கலாம், ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாக மறுபடியும் ரெக்கவர் ஆகும்போது நமக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். அடுத்தது விப்ரோ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 204 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க பைபேக் வந்து பண்ண போகிறாங்க. நாளைக்கு தான் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. மேக்ஸிமம் இன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்களோ அது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி வாங்கியிருந்தா கூட நாளைக்கு பைபேக்கு வந்து எலிஜிபிள் வந்து ஆகிடுவீங்க. பார்க்கலாம், இப்போதைக்கு 204 ரூபாய்க்கு இருக்குது. 250 ரூபா பைபேக் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பைபேக் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். எத்தனை ஷேர் அவங்க வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நம்மகிட்ட 10 ஷேர் இருந்துச்சுன்னா 10 ஷேரை கூட நம்ம பைபேக்கில் வந்து கொடுக்கலாம். அவங்க எத்தனை ஷேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஷேருக்குலாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து அமௌண்ட் வந்து போட்டு விட்டுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த ஷேர் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது 10 ஷேர் நம்ம வந்து பைபேக்கில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா 5 ஷேர் கூட அவங்க வாங்கிக்குவாங்க. இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். லாங் டேர்மில் பார்க்கும்போது இந்த பைபேக்கு போனஸ் ஸ்ப்ளிட்லாம் கொடுக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும். பார்ப்போங்க என்ன ஆகுது அப்படின்னு. அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1800 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே போனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாதம் ஒரு 1350 ரூபா வரைக்கும் போணுச்சு. பார்க்கலாம், இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை லோ ப்ரைஸில் தான் இருக்குது. ஃபைனான்ஸில் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகலை. ஆனால் மார்க்கெட்டே கீழே போகிறனால இப்போ ஃபைனான்ஸ் செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போகிறனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் இப்போ வந்து கீழே வந்துகிட்டு இருக்கு. அதனால இதை நம்ம வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்துட்டாங்க. பார்ப்போம், இங்கேருந்து அப்படி ரிவர்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும். இல்லை கீழே ஒரு 1350 ரூபா போணுச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனிங்க. இவங்களோட க்ரோத்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபைனான்ஸ் செக்டரில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டர் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். அதனால் இந்த கம்பெனி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிடெட். இந்த கம்பெனியில் நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 103 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 5% டவுன், அதாவது லோவர் சர்க்யூட் வந்து அடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க கொடுத்த ரிசல்ட் வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கம்பெனிக்கு. அதனால தான் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் பக்கத்தில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து வேறு 100 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனைனா, இவங்க கொடுத்த ரிசல்ட் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செபி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் கரெக்டாக தான் ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இதே தாங்க ரெகுலராக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால இந்த கம்பெனி மேலே இருந்த அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இன்வெஸ்டர் மத்தியில் வந்து ரொம்ப போயிருச்சு. அதனால தான் நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட எங்கேருந்து ஆரம்பிச்சதோ 2014 இந்த 100 ரூபாய் இந்த இடத்துல தாங்க ஆரம்பிச்சு 1000 ரூபாய் வரைக்கும் போணுச்சு. 2023 மறுபடியும் அதே 100 ரூபாய்க்கு வந்துடுச்சு. செபி தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க வந்து தப்பாக தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தப்பான கால்குலேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனி வழக்கம் போல் இல்லவே இல்லைங்க, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ செபி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த கம்பெனி வந்து கரெக்டாக தான் இவங்களோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்களோட புக் வேல்யூ அப்படிங்கிறது 500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் 103 ரூபாயில் வந்து இருக்குது. அடுத்து இவங்களோட பெரிய பிரச்சனைனா, இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து வெறும் 0.05% நம்ம தான் வந்து இருக்குது. 1% கூட இவங்களுக்கு வந்து லாபம் கிடையாது. அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிஸ்னஸில் இருக்காங்க. கோல்டு, அதாவது தங்கத்தை பூமியிலேருந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அப்படி நகையாக விற்கிறதுல இந்த ஒரு கம்பெனி தான் இருக்காங்க. அதனால தான் இவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு ரீட்டைல் ஸ்டோர் நிறைய வந்து இருக்குது. இந்த ஒரு பிரச்சனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுனா இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னா செபி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து தப்பான கால்குலேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ செபி வந்துட்டு இல்லை இவங்க கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தராங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் வந்து இருக்கணும். இந்தியன் பேங்க்கு, இந்த பேங்க்கை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க. இப்போ பேங்க்கோட
பிஸ்னஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் டேட்டா நம்ம கீ ரேஷியோ வந்து பார்த்துடலாம். கரண்ட் ப்ரைஸ் ரூ. 838 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பாருங்கள் 485% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,12,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 9.58 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 7.88 இருக்குது. புக் வேலையை பொறுத்த வரைக்கும் 594 வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 2.19%, ROC 6.32%, ROE 15.4%, ROIC 6.32%, OPM 69.3% வந்து இருக்கு. இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் ரூ. 943. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேலையோட கம்மியாக தான் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.34 இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 10.9 இருக்குது. இவங்க பேங்க் அப்படிங்கிறனால டெப்டி ஈக்விட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிரைஸ் டு புக் வேலை பார்க்கும்போது 1.41 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து நம்ம எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் குரோத் 15%, ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 32% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 24% ஆகுது. 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணால் கூட வருஷம் 24% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்ட் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமாகவே ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் லோ வந்தாங்க. அப்படியே லோவிலே இருந்தாங்க. மறுபடியும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொரோனாக்கு அப்புறம் நல்லா இன்க்ரீஸ் ஆனனால ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இதை தெளிவாக நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 இவங்களோட ரெவன்யூ வந்து பாருங்கள் 15,853 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து 1,051 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மார்ச் 2016 நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 752 கோடியாக வந்து குறைஞ்சிருக்கு. அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2015 வருஷத்தில் இருந்த விட அந்த மார்ச் 2016 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் அவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியானுச்சு. அப்புறம் கொரோனா வந்தது. கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இந்த மாதிரி இருக்குது. மார்ச் 2026 லாஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது 67,504 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 11,707 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ரிட்டர்ன். இந்த கம்பெனி எந்த அளவுக்கு இதே மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்தது இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் கிடையாது, இப்போது ஹை பிஇ ரேஷியோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியோட ஹை பி ரேஷியோ அப்படிங்கிறது 11 இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோவும் 10 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இது லோ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2022 கிட்டத்தட்ட 4 பி ரேஷியோ வரைக்கும் போனாங்க. இதுக்கு முன்னாடி 2025 கூட பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 6 பி ரேஷியோக்கு போனாங்க. பி ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இப்போ அதிகமான பி ரேஷியோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்களோட ரிசல்ட் வந்து இவங்களோட இபிஎஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும் போது இந்த கம்பெனியோட பி ரேஷியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் தாங்க இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஜூன் 10 தான் அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. ஒரு ஷேருக்கு ₹18.25 டிவிடெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க. இப்போ வரைக்கும் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பி ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையில் இருக்குது. பார்ப்போம் எப்போல்லாம் இந்த பி ரேஷியோ வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுதோ, இல்லை ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக இப்போ வந்து கீழே வரும், அப்போ அதை நம்ம வந்து ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடிகோ கைத்தான்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிக்கர் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அதாவது ஆல்கஹால் சரக்கு பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் அடிக்ட்டுங்க. ஒரு தடவை யாராவது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம மன்னர்கள் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் ஃபியூச்சர்லேயும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் விஸ்கி, ஓட்கா, பிராந்தி, ரம்மு, ஜின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ப்ரீமியம் பிராண்டு வந்து நிறைய இருக்குது. இவங்களோட பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேஜிக் மூமெண்ட்ஸ் ஓட்கா, 8PM விஸ்கி, மொர்பியஸ் பிராண்டி, ஆஃப்டர் டார்க் விஸ்கி, ராம்பூர் இந்தியன் சிங்கிள் மால்ட்டு, ஜெய்சல்மர் இந்தியன் கிராஃப்ட் ஜின்னு, ராயல் ரதம்பூர் விஸ்கி, இது எல்லாமே இவங்களோட பிராண்டாக தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிராண்டை பற்றி எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து பார்த்தோன்னா ட்ரிங்க்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் இந்த பிராண்டை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது. இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்களோட ப்ரீமியம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் நிறைய பேர் ட்ரிங்க்ஸு குடிக்கிறவங்க எல்லாருமே லோக்கல் ஐட்டத்தில் இருந்து கொஞ்சம் ப்ரீமியமான பிராண்டுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது. பர்டிகுலராக இவங்களோட ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ராம்பூர் இருக்குது, ஜெய் செல்மார் இருக்குது, ராயல் ரதம்பூர், இந்த பிராண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரீமியம் பிராண்டாக தான் வந்து இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் ஏன் இதை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராங் பிராண்ட் நேமே இவங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட் க்ரோத்தில் வந்து இருக்காங்க. ப்ரீமியம் லிக்கர் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹை ரிட்டர்ன் கேபிட்டல் வந்து இவங்ககிட்ட வந்து இருக்குது. அதை அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். லாங் ரனில் பார்க்கும்போது இந்தியா வந்து ப்ரீமியம் பிராண்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக
growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே இவங்களோட பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று ரெகுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டேக்ஸ் அதிகமாக்குவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று டேக்ஸ் வந்து அதிகமாக்கிட்டே இருப்பாங்க. இது கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்பப்போ வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஹை வேல்யூஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து வேல்யூஷன் படி பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 3519 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 26 வருஷத்தில் 460 மடங்குக்கு மேலே இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிருக்கு. மார்க்கெட் கேப்பு 47,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 76 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 41 இருக்குது. ROC 24%, ROE 20%, ROC 21%, OPM 16% வந்து இருக்குது. புக் வேல்யூ 248, டிவிடெண்ட் yield 0.26%, இன்டென்சிக் வேல்யூ 835 ரூபாய் இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.86 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.15, பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 14.2 வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 14%, ப்ராஃபிட் growth 23% இருக்குது. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 10 வருஷத்தில் 45%ங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணதை விட வருஷம் 45% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14%க்கு மேலே இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2016 இவங்களோட சேல்ஸ் வந்து பாருங்கள் 1643 கோடியாக, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 78 கோடியாக வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ மார்ச் 2026 604 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெட் சேல்ஸ் வந்து 6050 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஏன்னா இருந்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டும் சரி அதிகமாகிட்டே வந்து இருக்குது. இது கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் 40%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 17.63%, டிஎட் வந்து 27.35% வந்து இருக்குது. ரீட்டைல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 14.82% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம், கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா கூட நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி. கண்டிப்பாக எப்போயாவது ஹையிலேருந்து கீழே வருங்க, அப்போ அதை நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.